நாங்கள் இந்த வீடியோவில் காப்போத்தா விடுதலன் 2023-24 அப்ளைட் மேட்ச்ல கேட்கப்பட்ட 5வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, திணிவு எம்மாக உள்ள ஒரு துணிக்கை பி ஆனது, அப்ப பி என்ற துணிக்கை என்ற திணிவு வந்து எம்னு தந்திருக்கிறான். ஓகே, நீளம் எல்லை உடைய ஓர் லேசான நீட்ட முடியாத இழையினால் ஓர் நிலைத்த ஒப்பமான செவ்வட்ட கூம்பின் உச்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இவரான் கூம்பு, எனவே இவரான் உச்சி, எனவே இவற்றை நீளம் வந்து எல்லன்னு தந்திருக்கிறான். அதுல முக்கியமா பார்க்கணும்னா லேசான நீட்ட முடியாத இழை. அப்ப இவரை நாங்கள் பிளாஸ்டிக் தன்மை இல்லாதால் இவரை ஈவிடாது. அதே போல இந்த ஒப்பமான செவ்வட்ட கூம்பு, எனவே கூம்பு ஒப்பமானது, எனவே அங்க உராய்வுகளை பற்றி எந்த ஒரு கதையும் இருக்காது. கூம்பின் அரை உச்சி கோணம் 60 பாகை. அரை உச்சி கோணம் என்ன, அதாவது நடுவா பிரிச்சிங்கன்னா இவர் வந்து இவரான தூரம் வந்து 60 பாகை. 60 பாகை ஆகும். அதே போல அடுத்த சொல்றான், கூம்பின் அச்சு நிலைக்குத்தானதாகும். படமும் வந்து நிலைக்குத்தாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. துணிக்கை பி ஆனது கூம்பின் மேற்பரப்பின் மீது ஒரு கிடைவட்ட இயக்கத்தில் கோணக்கதி, அதாவது கிடைவட்ட இயக்கத்துல வந்து கோணக்கதி எவ்வளவுதான் ஒமேகாவோட சுத்தி சென்றா ஒமேகா வேற தாரான் உடன் இயங்குகிறது. ஒமேகாவளவாம் வர்க்க மூலத்துக்கு 2 கீங்கள் எல்லண்டு வேற தாரான். இலையில் உள்ள இழுவையை காண சொல்லி கேட்கிறான். நம்ம இலையன்றது என்ன, இவர்தான் இலை இருக்கக்கூடிய இழுவைதான் கேட்டவன். எனவே நான் விசையை குறிச்சு கொள்றேன். எனவே இவர் டி என்று வருவேன். இவற்றை நிறைவுளவு எம், அதாவது பி என்ற துணிக்கு என்ற நிறை வந்து எம், எனவே இவற்றை நிலைக்குத்தா வந்து எம்ஜி என்ற ஒரு விசதாக்குவார். ஓகே ரைட், இவர் தொட்டு கொண்டிருக்கிறார். எனவே இவரான செய்ய ஒரு மருதாக்கம் கொண்டு இருக்குமே, செவ்வட்ட கூம்பினால வந்து பி என்ற துணிக்கைக்கு வழங்கப்படுற மருதாக்கம் இவருக்கு செங்குத்தாக இருப்பேன். அவரை நான் ஒரு 6 வச்சுக்கொள்வேன். 6 தடவை இருப்பேன். அப்ப எங்களுக்கு தெரியும் கிடைவட்ட இயக்கத்துல எங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்தவற்ற ஆர்முடுகள் எங்க நோக்கி இருப்பார், அதாவது மையத்தை நோக்கி இருப்பார். அப்ப மையத்தை நோக்கி எவ்வாறாக இருப்பார், ஆர் ஒமேகா வர்க்கமாக இருப்பார். ஆர் ஒமேகா ஒமேகாவை பற்றி தந்தவன், எனவே ஆர் ஒமேகா வர்க்கம். ஆர் என்றது என்ன, அவற்ற கிடைவட்ட இயக்கத்தின் ஆரையாக இருப்பார். அவன் இவரான இந்த கிடைவட்ட இயக்கம், எனவே இந்த தூரத்துக்கான முடியும். சரி, ஆர் ஒமேகா வர்க்கம். அப்ப இவர் 60 பாகை, இலக்குத்தோடு 60 பாகை. எனவே இவரும் 60 பாகையாகத்தான் இருப்பார். ஓகே, 60 பாகையாகத்தான் இருப்பார். இவர் வந்து செங்கோணம். சரி, செங்கோணம். அப்ப இவர் வந்து 90 பாகை. மருதாக்கம் எல்லாம் முடிஞ்ச வரை தரவுகளை வடிவா குறிச்சவண்டா நாங்கள் உபாரண கேள்விகளை வந்து இலகுவாக செய்து கொள்ளலாம். அதே போல இவர் இவ்வளவாக இருப்பார். இவர் வந்து 60 பாகையாகத்தான் இருப்பார். ஒன்று விட்ட குணங்கள் 60 பாகை. எனவே இவர் 92 செங்கோணமா பாத்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளவாக இருப்பார். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பாகையாக இருப்பார். இவர் வந்து ஒரு 30 பாகையாக இருப்பார். முடிஞ்ச வரை தரவுகளை குறிச்சிட்டோம், நாங்கள் போகலாம். அப்ப எங்களுக்கு நாங்கள் வேணும் வண்டாரு செய்யலாம். பி என்ற துணிக்கைக்கு வந்து எங்களுக்கு தேவை டீ காணணும் வண்டா ஒன்று நிலைக்குத்து கூடு கிடைக்கூறா பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லையென்றா நாங்கள் ஒரே சாம்பாடுல ஒரே விரையில வாக்காணலாமே. ஆறுன்றது எங்களோட செவ்வட்ட கூம்புக்கு செங்குத்தாத்தான் தாக்குது. எனவே ஆறு இல்லாத மாதிரி நான் இந்த திசையில நான் கூறாக்கினேன்டா, இந்த திசையில போட்டேன்டா, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டீயில சமன்பாடு வரும். வேறு ஆக்கள் வர மாட்டேங்க. அப்ப நான் செய்யலாம், அதுலயே போடுவோம். என்ன செய்யறேன், பி என்ற துணிக்கைக்கு நான் இந்த திசையில செவ்வட்ட கூம்பின் வழியே எப்சமனமைய போடுறேன். அப்ப அங்க தாக்கக்கூடிய விசைகள் என்று பார்க்க அங்க என்னென்ன விசைகள் இருக்கிற, அதாவது அந்த செவ்வட்ட கூம்பின் வழியே டி என்ற ஒரு விசை மேல் நோக்கி தாக்குது. அதே போல நிறதான் அடுத்த கீழ் நோக்கி தாக்குற நில கீழ் நோக்கி எம்ஜி. செவ்வட்ட கூம்பின் வழியே பாத்தீங்கன்னா எம்ஜி கொஸ் 60 வருவார். கொஸ் 60 π/3 வருவார். வேற எந்த ஒரு விசையும் தாக்கல. அதே போல அவற்றை திணிவு எவ்வளவு, எம் திணிவு. இந்த இவர் போறலாம் விஷயம் இருக்கு. அவற்றை ஆர்முடுகள் போடுறது. ஆர்முடுகள்ன்றது என்ன, எங்களுக்கு தெரியும். ஒரு துணிக்கையானது கிடைவட்ட இயக்க மாற்றிக்கொண்டிருக்க அந்த துணிக்கையுடைய ஆர்முடுகள் எங்க இருப்பார், மையத்தை நோக்கிய திசையிலாக இருப்பார். அவன் மையத்தை நோக்கிய திசையிலான ஆர்முடுகள் ஆர் ஒமேகா வர்க்கம். ஆர் என்றது என்ன, அந்த கிடைவட்ட இயக்கத்தின் ஆரை. எனவே இவ்வளவு காணணும். இவ்வளவு காணலாம், நீளம் இல்லைன்னு தெரியும். இவ்வளவு 30 பாகை. எனவே இங்க பக்கம் கூறாக்கிறீங்கடா எல் கோஸ் 30. அப்ப எல் கோஸ் 30 தான் நமக்கு ஆரையாக இருப்பார். அப்ப எல் கோஸ் 30 எவ்வளவு, கோஸ் 30 எவ்வளவு, வர்க்கமூலம் 3/2. எனவே இவரான எல் கோஸ் 30 அவற்றை ஆரையாக இருப்பார். அதே போல அவற்றை ஆர் ஒமேகா வர்க்கம். ஆர் ஒமேகா வர்க்கம் என்றது இவர்தான் மையத்தை நோக்கிய திசையிலான ஆர்முடுகள். அங்க முக்கியமா பார்க்கணும், மையத்தை நோக்கிய திசையிலான ஆர்முடுகள். ஆனா நான் மையத்தை நோக்கிய திசையிலான ஆர்முடுகள் அங்க கூறுவனும் இல்ல. நான் எந்த பக்கம் எடுக்கிறேன் அந்த சமன்பாடை பயன்படுத்திக் கொள்றேன், செவ்வட்ட கூம்பின் திசை வழியே போட்டுக் கொள்றேன். எனவே இங்க இருக்கக்கூடிய ஆர்முடுகளை தான் பார்க்கணும். இங்கால பக்கம் தான் எங்களுக்கு இவ்வளவு ஆர்முடுகள் தாக்குது. எனவே எங்களுக்கு தேவையானது அங்காள பக்கம். எனவே அங்காள பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டும். அங்காள பக்கம் என்ன செய்வீங்க, அதாவது இவ்வளவு 60 பாகம் 30 பாகம். எனவே இவ்வளவு தர கொஸ் 30 போட்டுக்கொள்வீங்க. அப்ப அதை சுருக்கிங்க எல் √3 ஒமேகா வர்க்கம் தர
எங்களுக்கு தேவையான உங்களை ஆறு முடிவுகளும் வந்து அந்த திசை வழியே இருக்கணும், செவ்வட்ட கூம்பின் திசை வழியே இருக்கணும். எனவே கொஸ் 30 எவ்வளவு வர்க்கமூலம் 3 போட்டுக்கொள்வீங்க. இதை போடைக்க இவர் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். சரி, எடுக்கிற திசையில கருத்துல கொண்டு தான் அதற்கேற்ற மாதிரி சமன்பாடு போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்க முடிஞ்சவரை சுருக்குவோம். எங்களுக்கு டீ தான் தேவை, எல்லாமே தந்தாக்கலாம். அப்படி சுருக்கி கொடுத்தீங்கன்னா சரி. அப்படி சரி தொடர்ந்து சுருக்குவோம். T7 அப்ப இவர் எங்க பக்கம் கொண்டு வரேன், கொஸ் 60 அரை. எனவே அரை இங்க பக்கம் சுருக்கி என்ன செய்வார் பிளஸ் இவரை சுருக்கி என்ன வர போறார் எம். இங்க 4 வருவ, மேல வர்க்கமூலம் 3 வருவ. எனவே எல் ஒமேகா வர்க்கம் வருவ. ஆனா அவன் ஒமேகாவுக்கு பதிலாக தந்தவன் அவரை போட்டு சுருக்கலாம். T7 mg/10 பிளஸ் 3 ml/4 ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்கப்படுத்துறீங்க வேண்டாம் 10g/L வருவ. அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். தொடர்ந்து சுருக்க எல்எம்எல் இல்லாம போவ. ஓகே, எல்எம்எல் இல்லாம போவ. இவரை சுருக்கிறீங்க 2 வருவ. எனவே நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். நீ தொடக்க mg/10 அங்க ஒரு 3 mg/10 வருவ. 10 கோமாஸ் எடுத்தீங்களா 4 mg/10. எனவே அவர் 10 mg ஆக வருவ. 4 mg/10. எனவே கேட்ட கேள்விக்கு விழுவை வந்து 10 mg ஆக வரும். எனவே சுருக்கினீங்களா கேட்ட கேள்விக்கு 10 mg என்ற விடை மிக பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் 6வது கேள்வி பார்ப்போம்.